வெல்கம். யூ ஆர் வாட்சிங். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்குங்க. முதல்ல கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கலாம். இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதக்கலாம். ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி போட்டுக்கிறேன். சிறிதளவு கருவேப்பிலை. நான் பொருள் வந்து காட்ட மறந்துட்டேங்க. அது அப்போ வீடியோ எடுக்கல, நான் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, இப்போது என்ன சேர்க்குறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இது நல்லா வதக்குங்க. இந்த சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சௌராஷ்டிரா முறையில் செய்கிற சிக்கன் கிரேவி. நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம கறி சேர்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கேன் சிக்கன். நல்லா வதக்குங்க. இதில் ஈரலெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, வதக்கியாச்சு. நல்லா வதக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது சிக்கனில் தண்ணி விடுது இல்லையா, நான் இதில் தண்ணி கூட சேர்க்கல. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நான் இப்போ கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கரம் மசாலா. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க. கரம் மசாலா கூட போடாமல் கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் குழம்பு தூள் போடுறேன். தேவையான அளவுக்கு போடுறேன். எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன். இப்போ கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கூட போடுறேன். உங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். கம்மியாக போடுறவங்க கம்மியாக போடலாம், காரம் சாப்பிட்றவங்க காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பாருங்கள், எங்களுக்கு கிரேவி வேணுக்காக நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் மூடுங்க. ஒரு 4 விசில் வைங்க. நான் இது குக்கர் மூடுறதை நான் காட்டல உங்ககிட்ட. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் சிக்கன் கிரேவி சௌராஷ்டிரா முறையில். வெறும் கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததற்கு நன்றி.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.